அப்பெல்லாம் கவர்னர் போஸ்டை எடுக்க மாட்டோம், எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்காத திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஏன் வைக்கிறாங்க? இன்னைக்கு மாநாடு போட்டு சொல்லிட்டா உடனே எல்லாம் நடந்துருமா? இந்த குடும்ப பிரியாணி திருவிழாவும் அட்டர் ஃபிளாப்பு. வந்த கொஞ்சம் தொண்டனும் மூளைக்கு மூளை ரவுண்டு கட்டி சீட்டு விளாண்டான், சரக்கு போட்டான், பிரியாணி ரெடியாச்சு, பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். அனிதா பேரை சொல்றப்போ பொங்கி பொங்கி அழுதார் உதயநிதி ஸ்டாலின். கிளிசரின் போட்டுட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல, பொங்கி பொங்கி அழுதார்ல. முதலமைச்சரையும் எம்பி டிஆர் பாலியும் உட்கார வச்சுக்கிட்டு இங்க டிரான்ஸ்லேஷன்லாம் கேட்கக்கூடாது. ஹிந்தி என்கின்றது இந்திய பொதுமொழி, அந்த மொழியை நீங்க கத்துக்கணும். மெக்காலே கல்வி திட்டத்தை வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு இங்க வந்து டெல்லியில வந்து நீங்க வாந்தி எடுக்கக்கூடாது, டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது, ஹிந்தி கத்துக்கிட்டு வாங்கன்னு காரி துப்பி அனுப்புனார்ல, அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆம்பளையா இருந்திருந்தா, ஒரு நெஞ்சில துணிவு இருந்திருந்தா நிதிஷ்குமார்கிட்ட சொல்லியிருக்கணும், ஹிந்தி தெரியாது போடான்னு. முக ஸ்டாலின்லாம் ஒரு 10 நாள் பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டாலே இந்தியா ஒரு 30 வருஷம் பின்னோக்கி போயிடும். அப்படிலாம் ஒரு வாய்ப்பு வராது, வரக்கூடாது. அதுக்கு ராமபுரானை வேண்டிக் கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். யாத்திரை நேற்று பார்த்தீங்கன்னா இளைஞரணி மாநாடு வந்து சேலம் மாவட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது இன்னைக்கு எப்படின்னா இந்திய அளவில், அது இந்தியாவே வந்து திரும்பி பார்க்கும் வகையில் இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உதயநிதி புகழாரம்லாம் சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? அது பிரியாணி திருவிழா. அது பிரியாணி திருவிழா. 50,000 கிலோ மட்டன், 50,000 கிலோ சிக்கனை கொண்டு பிரியாணி வைத்து 5 லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டது. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? பிரியாணி திருவிழா. பிரியாணி திருவிழாவில் திமுக கலந்துக்கிட்டாங்க. இது மாநில உரிமை மீட்பு மாநாடு. என்னத்த மாநிலத்தில் உரிமை இல்லாமல் நீங்கள் செத்து போயிட்டீங்க எல்லாரும்? விபி சிங் காலத்திலேருந்து மன்மோகன் சிங் காலம் வரை தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகித்த திமுக, அண்ணாதுரை காலத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய ஆட்டுக்கு தாடியும் மாநிலத்திற்கு கவர்னரும் எதுக்கு என்று குரல் கொடுத்த அண்ணாதுரையிலிருந்து உங்க கொள்கை கவர்னர் வேண்டாங்கிறதானே? விபி சிங் காலத்திலிருந்து மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் சுமார் 30 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் திமுக பங்கு பெற்றதா இல்லையா? அப்பெல்லாம் எங்களுக்கு கவர்னர் வேண்டாம், கவர்னருங்கிற பொசிஷனை தூக்கணும்னு இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றினீங்கல்ல, அதை அப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்ப செஞ்சிருக்கலாம்ல, செய்யாம அப்ப சரைச்சிக்கிட்டு இருந்தீங்களா? ஏன் அப்ப நீக்கல? அது இன்னைக்கு பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க கொள்கை இல்லை. உங்க திமுகவை உருவாக்கிய அறிஞர் அண்ணா காலம் தொட்டே அதான உங்களுடைய கொள்கையா இருக்கு. அப்ப நீங்க 30 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. யாரு பிரதமரா வரணும்னு தீர்மானிக்க கூடிய இடத்துல சில வருடங்கள் இருந்தீங்க. மூப்பனாரை பிரதமராக வரவிடாமல் செய்வதற்கான அத்தனை சாத்தியக்கூறும் செய்யக்கூடிய சக்தி படைத்தவராக இருந்தீங்க. உங்க தயவுல ஆட்சி நடந்துச்சு. அப்பெல்லாம் கவர்னர் போஸ்டை எடுக்க மாட்டோம், எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்காத திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஏன் வைக்கிறாங்க? இன்னைக்கு மாநாடு போட்டு சொல்லிட்டா உடனே எல்லாம் நடந்துருமா? நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்ப செய்யலையே சார். அதே போலயே கல்வியும் மருத்துவமும் பொதுப்பட்டியலில் இருக்கிறது, அதை மானிய பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். திரும்ப அதே கேள்விதான். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தில் பதவி வகித்து மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக 30 ஆண்டுகளுக்கு முட்டைக்கு சரைச்சு கொண்டிருந்ததா? அப்பெல்லாம் இந்த கோரிக்கையை வந்து ஆட்சி அதிகாரத்தோட சொல்லி நீங்க வந்து மருத்துவத்தையும் கல்வியையும் பொதுப்பட்டியலிருந்து மானியல் பட்டியலுக்கு மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் பண்ணல. எங்கேயாச்சும் குரல் கொடுத்துருக்கீங்களா? எங்கேயாச்சும் ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் பேசியிருக்கீங்களா? கவர்னர் வேண்டாம், மருத்துவத்தையும் கல்வியையும் நீங்க வந்து பொதுப்பட்டியலுக்கு கொடுங்க, இது நீக்கிட்டு மாநில பட்டியல் கொடுங்க. என்னைக்காச்சும் உங்க மந்திரி சபை கூட்டத்தில் கேபினெட் அந்தஸ்தில் உங்கள் மந்திரிகளாக பணியாற்றியவர்கள் என்னைக்காச்சும் மந்திரி சபை கூட்டத்தில் பேசியிருக்காங்களா? பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்காங்களா? அன்னைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்கல்ல.
நீங்க தானே ஆட்சியவே தீர்மானிச்சீங்க. யார் பிரதமராக வரணும், யார் பிரதமராக வரக்கூடாது, ஒரு தமிழனே பிரதமராக வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி படைத்தவராக இருந்த காலத்தில் நீங்கள் ஏன் அதை செய்யாமல் இன்னைக்கு சேலத்தில் ஒரு பிரியாணி திருவிழாவை நடத்தி அந்த பிரியாணி திருவிழாவில் இப்படிப்பட்ட தீர்மானத்தை கொடுக்குறீங்க? மொத்தம் 25 தீர்மானம் சார். இந்த தீர்மானம் எப்படி சார் பாக்குறீங்க? அந்த 25 தீர்மானத்துல ஒரு 18 தீர்மானம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி. தமிழக முதலமைச்சர் யாரு? உதயநிதி ஸ்டாலினோட அப்பன். கொடியேற்றுறது யாரு? கனிமொழி. உதயநிதி ஸ்டாலினுடைய அத்தை. இது ஒரு குடும்ப விழா, குடும்ப பிரியாணி திருவிழா. இந்த குடும்ப பிரியாணி திருவிழாவும் அட்டர் ஃபிளாப்பு. வந்த கொஞ்சம் தொண்டனும் மூளைக்கு மூளை ரவுண்டு கட்டி சீட்டு விளாண்டான், சரக்கு போட்டான், பிரியாணி ரெடியாச்சு, பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டான், வீட்டுக்கு விட்டான். அந்த நிகழ்ச்சியில சமையல் அறையிலிருந்து பொருட்கள்லாம் எடுத்து போனதெல்லாம் பார்த்துருப்பீங்களே சார்? ஆமா. வந்தான், சரக்கு போட்டான், சீட்டு விளாண்டான், பிரியாணி வாங்கினா வீட்டுக்கு போயிட்டான். இவன் என்ன தீர்மானம் வாசிச்சான், தீர்மானத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன, இதெல்லாம் வந்த யாருக்கும் தெரியாது. இந்த உரிமை மீட்கும் மாநாடுன்ற டைட்டிலுக்கு ஏதாவது எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும் அந்த மாநாடு நடைபெற்றதுல? 0. என்னத்த உரிமையை மீட்க போறாங்க இவங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏ பைய வீட்டில் தன் உரிமையை இழந்து, தன் உணர்ச்சிகளை இழந்து, தன்னை இழந்த ஒரு 18 வயது பெண்ணின் உரிமையை மீட்டு தருவதற்கான துப்பு இல்லாத அந்த திமுக அரசாங்கம் சார். சார், ஒரு ட்விட்டு போட்டான்னா நடுராத்திரில கைது பண்ணிடுறீங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டோரி எழுதுனா நடுராத்திரில பூந்து கைது பண்றீங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலின இனத்தைச் சேர்ந்த ஒரு 18 வயது பெண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஒரு 7-8 மாசம் வச்சு வீட்டுக்குள்ள வச்சு கொடுமைப்படுத்திருக்கான், சிகரெட்டால சுட்டிருக்கான், நியூஸ் பேப்பரை கொளுத்தி சுட்டிருக்கான், மூஞ்சி ஃபுல்லா அந்த பிள்ளைக்கு தீக்காயங்கள் இருக்கு. அந்த பொண்ணு வெளியில வந்து கதறி அழுவுறா. நீங்க போய் உரிமை மீட்பு மாநாடு நடத்துறீங்களா? வெக்கமா இல்ல? இந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் உரிமையை மீட்டு கொடுங்க சார். உங்க கட்சி எம்எல்ஏட பையன் செஞ்சிருக்கான், உங்க கட்சி எம்எல்ஏட மருமக செஞ்சிருக்கிறா. அந்த பொண்ணுக்கு உரிமையை மீட்டுட்டு அப்புறமா வாங்க. அனிதா அந்த சமீபத்தில் நீட்டுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தாங்கல்ல, அப்ப அனிதா பேரை சொல்றப்போ பொங்கி பொங்கி அழுதார் உதயநிதி ஸ்டாலின். கிளிசரின் போட்டுட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல, பொங்கி பொங்கி அழுதார்ல. அதே தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த அதே பட்டியலின மக்கள் மாணவியான அதே மெடிக்கல் காலேஜில் படிப்பதற்காக காசு சேர்க்கறதுக்காக வீட்டு வேலைக்கு போயிருக்க அந்த பொண்ணு. மெடிக்கல் காலேஜுக்கு போகணும், நீட் தேர்வை எழுதணும், படிக்கிறதுக்கு காசு வேணும். அதற்காக வேலை செஞ்சாக்கா மாதம் 16,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னால் வீட்டோட இருந்து 3 வேளை உணவும் 16,000 ரூபாய் சம்பளங்கிறப்ப ஒரு பெரிய தொகை நமக்கு கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் நம்ம நீட் எழுதி நம்ம பாஸ் பண்ணி மெடிக்கல் படிக்கலாம் என்ற கனவுல அந்த பொண்ணு ஒரு திமுக வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்கு. அங்கே வச்சு அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து சோறு போடாம டாய்லெட்ல படுக்க வச்சு அவ்வளோ கொடுமை நடந்திருக்க, தீண்டத்தகாத செயல் நடந்திருக்கிற. இப்ப ஏன் உனக்கு கண்ணீரே வரல உதயநிதி ஸ்டாலின்? அனிதா செத்து போனாதான் உனக்கு தண்ணீர் வரும். இந்த புள்ள ரேகா, இந்த புள்ள பேர் ரேகா நினைக்கிறேன், ரேகாவுக்கு கண்ணீருக்கு உனக்கு கண்ணீர் வராதா? ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டா, திமுக பத்தி பதிவு போட்டா, ஸ்டாலினை பத்தி பதிவு போட்டா, கருணாநிதி பற்றி பதிவு போட்டா தூக்குறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி துப்புரவு தொழிலாளர்கள் நினைச்சு தான் வீட்டில் இருந்த அடைப்பை சரி செய்ய, கழிவுநீர் தொட்டியில் இருந்த அடைப்பை சரி செய்யறதுக்காக அவர் கூப்பிட்டு சொல்லி அந்த துப்புரவு தொழிலாளர்கள் இறந்து போயிட்டாங்க. அதற்கு ஒரு பதிவை போட்டார் மாநில செயலாளர் SG சூர்யா அவர்கள். அதற்காக நடு நிசியில போய் 2 மணிக்கு அவர் வீடு பூந்து கைது பண்றீங்க. ட்விட்டர்ல ஏதோ பதிவு போட்டான், யூடியூப்ல ஏதோ வீடியோ போட்டான்னு சொல்லி நடுராத்திரில பூந்து எல்லாரையும் கைது பண்றீங்க. 15 நாள் 20 நாள் கொண்டு போய் ரிமாண்டர்ல வைக்கிறீங்க. எங்க மாநில தலைவர் இல்லத்தில் இருந்த கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதுக்கு கண்டனம் தெரிவித்த அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் கைது செய்து 15 நாள் சிறையில் அடைக்கிறீங்க. ஒரு ஏழை பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு இளம் பெண்ணை உங்கள் கட்சி எம்எல்ஏவின் மகனும் மருமகளும் சேர்ந்து கொடுமைக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். அந்த பொண்ணு கதறி வந்து மீடியாவுக்கு முன்னாடி கதறா. நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. பெரிய பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் FIR போடுறீங்க. குற்றவாளிகள் தலைமறைவுங்கிறீங்க. இது அயோக்கியத்தனம் இல்லை, அசிங்கம் இல்லை, கேவலம் இல்லை. இதுக்காக வெக்கப்படணும் இல்லை. இந்த உரிமையெல்லாம் மீட்டெடுத்துட்டு வாங்க. ஒரு பட்டியலின சகோதரன் இந்து ஆலயத்திற்கு நுழைய முற்பட்ட பொழுது அவனை கட்டி வைத்து சொல்லாலான கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி அடிச்சாம் பாருங்க உங்க திமுக செயலாளர்.
அவன்கிட்ட அந்த மக்களுக்கு உரிமையை மீட்டு கொடுத்துட்டு நீங்க மாநில உரிமையை மீட்கிறத பத்தி பேசுங்க. வேங்கை வயல்ல எவனோ ஒரு காலிப்பைய, ஒரு தீவிரவாதி பட்டியலின மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் நீர்நிலைத்தேக்க தொட்டியில் மலத்தை கலந்தான் பாருங்க, அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு அந்த மக்களின் உரிமையை மீட்டுட்டு மாநிலத்தின் உரிமையை மீட்கிறத பத்தி பேசுங்க. உங்க ஆட்சி அதிகாரத்தில் காவல்துறையும் உளவுத்துறையும் உங்க கையில தானே இருக்கு. அதெல்லாம் செய்யுங்க. அதுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துட்டு அந்த உரிமையெல்லாம் பட்டியலின மக்களுக்கு மீட்டு கொடுத்துட்டு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த உரிமையை மீட்டு கொடுத்துட்டு மாநில உரிமையை மீட்கவாங்க. வெக்கங்கட்ட பசங்களா. நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்ட்டு உதயநிதி பேசினது எப்படி பாக்குறீங்க சார்? உங்களை ஈடிக்கும் நாங்க பயப்பட சொல்ல, நாங்க மோடிக்கும் பயப்பட சொல்ல, அமித்ஷாவுக்கும் பயப்பட சொல்ல. ஆனா அந்த பயம் உங்களுக்கு நிறைய இருக்கு. பயத்துல சுடுகாட்டில் போறப்ப பாட்டு பாடிக்கிட்டே போவோம் தெரியுங்களா, பயம் தெரியாம இருக்கிறதுக்கு. அதே போலயே பாட்டு பாடுறாரு, ஈடிக்கும் பயமில்லை மோடிக்கும் பயமில்லை அப்படின்னு ஏதோ உளறிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின்லாம் ஒரு அரசியல்வாதியே இல்லை சார். நாகரிகம்லாம் என்னன்னு தெரியாத அரசியல் நாகரிகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய செயலை தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு, தொடர்ந்து செய்கிறார். பிஜேபி, அகில இந்திய பிஜேபி தலைமை ஒரு ட்விட்டு போடுது, அதுக்கு ஒரு டேக் பண்ணி பதில் போடுறாரு, ஹிந்தி தெரியாது போடா. அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி ஹிந்தியில ஒரு ட்வீட் போடுறாங்க, அதுக்கு ஒரு உள்ள பூந்து ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ஒரு பதில் போடுறாரு. அட மானங்கட்ட ரோசங்கட்ட வெக்கங்கட்டவங்களே, நிதிஷ்குமார்கிட்ட போய் சொல்லுங்கடா எங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு. முதலமைச்சரையும் எம்பி டிஆர் பாலியும் உட்கார வச்சுக்கிட்டு இங்க டிரான்ஸ்லேஷன்லாம் கேட்கக்கூடாது. ஹிந்தி என்கின்றது இந்திய பொதுமொழி, அந்த மொழியை நீங்க கத்துக்கணும். மெக்காலே கல்வி திட்டத்தை மனப்பாடம் பண்ணிவிட்டு இங்க டெல்லியில நீங்க வாந்தி எடுக்கக்கூடாது, டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது, ஹிந்தி கத்துக்கிட்டு வாங்கன்னு காரி துப்பி அனுப்புனார்ல, அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆம்பளையா இருந்திருந்தா, ஒரு நெஞ்சில துணிவு இருந்திருந்தா நிதிஷ்குமார்கிட்ட சொல்லியிருக்கணும் ஹிந்தி தெரியாது போடான்னு. மாநாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பிஜேபியுடைய அகில இந்திய தலைமை போடக்கூடிய பதிவில் போய் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு மான ரோசம் சூடு சொரணை நீங்கள் சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஜென்மமாக இருந்தால் நிதிஷ்குமார்கிட்ட போய் சொல்லுங்க ஹிந்தி தெரியாது போடான்னு. சார், இப்போ இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா பிரதமர் என்ற பார்வை முதலமைச்சர் பக்கம் திரும்பி இருக்கிறதாவும் அதை நம்ம கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு முதலமைச்சருக்கு அன்பில் மகேஷ். இதை எப்படி பாக்குறீங்க சார்? எப்படி புரியல? இந்தியா கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் மீது கவனம் செலுத்திருக்காங்க. அது வாய்ப்பு வந்துச்சுன்னா கைவிட்டுறாதீங்க, அதையும் ஒரு கை பாத்திரலாம் அப்படின்ட்டு அன்பில் மகேஷ் நேற்று கோரிக்கை வச்சிருக்காரு மாநாட்டில். ஸ்டாலின் பிரதமர் நாசமா போச்சு. பிஎஸ்சி படத்துல சொல்லுவார்ல, நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் வரல, அதே போல அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இந்தியாவே நாசமா போகணும், தமிழ்நாடு நாசமா போனது பத்தாது, நம்ம கல்வித்துறையை நாசமாக்குறது பத்தாது, இந்திய அளவில் கல்வித்துறையை நாசமாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாரோ என்பது தெரியல. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, உங்கள் துறையை நீங்கள் திறம்பட நடத்துவதற்கு முதலில் முயற்சி செய்யுங்கள். மாநிலத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல், பட்டியலின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் சட்டப்படியான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்வதற்கும் உங்கள் முதலமைச்சர் முதல்ல மாநிலத்தில் நல்ல முதலமைச்சராக இருக்க சொல்லுங்க. சும்மா இந்த போட்டோ ஷூட் நடத்துறது, பிரியாணி திருவிழா நடத்துறது, மைக்கு கண்டதெல்லாம் மைக்கு கையில் கிடைச்சது கண்டதெல்லாம் பேசுறது இல்லை இந்திய அரசியல். இந்திய பிரதமர் பதவி என்பது ஏதோ ஒன்றிய தலைவர் பதவி போல இல்லை. இப்போ ஒன்றிய தலைவர் பதவியாட்டம் உங்கள் மு.க. ஸ்டாலின் ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறாரு பாருங்க, அப்படி அல்ல. அது உலக அரசியல் ஞானம் கொண்ட, உலக அரசியல் தெரிந்த, உலக பொருளாதாரம் தெரிந்த, பல மாஃபியாக்களை சமாளிக்கக்கூடிய ஒரு பெரும் பதவி. மு.க. ஸ்டாலின்லாம் ஒரு 10 நாள் பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டாலே இந்தியா ஒரு 30 வருஷம் பின்னோக்கி போயிடும். அப்படிலாம் ஒரு வாய்ப்பு வராது, வரக்கூடாது. அதுக்கு ராமபுரானை வேண்டிக் கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். இப்போ வெள்ள நிவாரண தொகையை கொடுக்கல அப்படின்னா நாங்க டெல்லியிலயும் போராட்டத்துக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி நேற்று பேசியிருந்தாரு. உங்களோட கருத்து என்ன சார்? சொல்லுங்க, போராட சொல்லுங்க. இதெல்லாம் என்ன வந்துருச்சு, போராடுங்க. உங்களால வேற என்ன பண்ண முடியும்? புயல் அடிச்சு ஓஞ்சதுமே பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து கொடுக்க வேண்டிய பணத்தை முழுசா கொடுத்துட்டாங்க. பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு 37,000 கோடி கொடுங்கன்னு மத்திய அரசாங்கத்தை கேட்குறாங்க. 37,000 கோடிக்கு பாதிப்புனா அதுல மாநில அரசாங்கம் எவ்வளவு ஷேர் பண்ணிக்க போகுது? 37,000 கோடி பாதிப்பு சார்.
மாநில அரசாங்கம் அதில் எவ்வளோ ஷேர் பண்ணிக்கணும்? மாநில அரசாங்கம் எவ்வளோ வரி வாங்குது? இதை ஜிஎஸ்டி அன்னியில் ஜிஎஸ்டியில் 50% உங்களுக்கு வரி நேரடியாக வந்துடுது. மத்திய அரசாங்கத்துக்கு போகிற ஜிஎஸ்டி வரியில் கிட்டத்தட்ட 25% உங்களுக்கு நிதியாக வந்துடுது. அதெல்லாம் வேட் மூலமாக பெட்ரோலுக்கு வரி விதிக்கிறீங்க, டாஸ்மார்க் வரி விதிக்கிறீங்க, அதை பத்திரப்பதிவுத்துறையில் வரி விதிக்கிறீங்க, போக்குவரத்து துறையில் வரி விதிக்கிறீங்க. அப்படிலாம் உங்களுக்கு வருமானம் கிடைக்குது இல்லை? அந்த வருமானங்களில் இருந்து நீங்கள் இந்த 37,000 கோடியில் என்னத்தை ஷேர் பண்ணிக்க போறீங்க? அதை நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க. இந்த 37,000 கோடியை நாங்கள் எந்தெந்த ஹெட்டில் பணம் கேட்டிருக்கோம்? விவசாயம் அழிந்து போனதுக்கு இவ்வளவு, வீடு வாசல் இழந்தவங்களுக்கு இவ்வளவு, மாடுகண்ணை இழந்தவங்களுக்கு இவ்வளவு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு, செத்து போனவங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு நாங்கள் நஷ்டேடு கொடுக்க போறோம். பிரேக்கேஜ் கொடுங்க மாநில மக்கள்கிட்ட. நாங்கள் இப்படிலாம் நிதி கேட்டிருக்கோம், அந்த நிதியை மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்க பட்டிக்க தூங்கி எழுச்சி 37,000 கோடி இருந்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொடுத்துருமா? தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குதா? இல்லை தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவில் இருக்குதா? 38 மாநிலங்கள் இருக்கு. 38 மாநிலங்களும் இயற்கை சீற்றங்கள் வரும். ஒவ்வொரு மாநிலமும் நிதி கேட்கும். அலசி ஆராய்ச்சி மத்திய அரசாங்கோட நிதி ஆதாரங்களை பொறுத்து எவ்வளவு நிதி கொடுக்க முடியுமோ மத்திய அரசாங்கம் நிச்சயமாக கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. நீங்க நினைச்சது உடனே வர்றதுக்கு இது விஷயம் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டேன், தாலி கட்டிட்டேன், எனக்கு புள்ள பிறக்கல, என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த உதயநிதியோட பேச்சு இருக்குது. தாலி கட்டிட்டோம், கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு கர்ப்பமாகணும், கர்ப்பமானா 10 மாசம் டைம் எடுக்கணும், 10 மாசம் கழிச்சா குழந்தை பிறக்கும். அதே போல எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குல்ல. அமித்ஷாவை சந்திச்சப்ப போய் டிஆர் பாலு தலைமையில குழு சந்திக்கிறாங்க. எல்லா ரிப்போர்ட்டும் வந்துடுச்சு, ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நிதி கமிஷன்ல பேசி உங்களுக்கு என்ன செய்யணுமோ சீக்கிரம் செஞ்சிடணும்னு சொல்லியிருக்கிறாரு. டெல்லியில போய் போராடு போய் போராடியா? அதாவது சார், இவங்க ஏதோ திட்டமிடுறாங்க. ஒரு சின்ன குட்டி கலாட்டா ஏற்படுத்தி இவங்க மேலே ஏதாச்சும் ஒரு சிம்பத்தியை வரவழைச்சு இந்த 2024 தேர்தலில் எப்படியாச்சும் ஒரு 15-20 எம்பியை ஜெயிச்சிடணும், அதுக்கான வாய்ப்பு இல்லை, அதை செஞ்சிடணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் அதிமுகவை எடப்பாடியோட கூட்டணி சேர்ந்து கொண்டு அதிமுகவை பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள். எடப்பாடியை இவர்களது ஸ்லீப்பர் செல்லாக பயன்படுத்தி அதிமுக பிஜேபி கூட்டணியை பலவீனப்படுத்தினார்கள். இந்த ஸ்லீப்பர் செல்லாக எடப்பாடி செயல்படுகிறார். அதன் மூலம் எம்பி சீட்டை ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாங்க. அதுவும் முடியாதோன்னு இப்ப பயம் வந்துடுச்சு. அதனால இதை போல போராட்டங்களை முன்னெடுத்து மக்கள் கவனத்தை பெற்று நமக்கு பணமே தரமாட்டாங்க மத்திய அரசாங்கம் என்பது போல ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்கி அப்படியாச்சும் அந்த சிம்பத்தியை உருவாக்கி சீட்டை ஜெயிக்கலாமான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதற்கெல்லாம் மீறி நடந்து முடிந்த ராமருடைய கோயில் திறப்பு விழா குறித்து நீங்கள் எடுத்த முடிவிற்கு மக்கள் அந்த ராமபிரானின் ஆசியோடு 2024 உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். அதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மறந்துடாதீங்க. நீங்க என்ன வேஷம் வேணாலும் போடுங்க, நீங்க என்ன போராட்டம் வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு தோல்வி என்பது எழுதப்பட்டுடுச்சு. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட பேச்செல்லாம் காரணம். தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி.